வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். நாளும் ஒரு திருக்குறள் எனும் வரிசையில் தற்போது 90 திருக்குறள் முடிந்த நிலையில் இப்பொழுது 3வது கவிதைக்கு தயாரான நிலையில் உள்ளேன். இப்பொழுது அந்த 3வது கவிதையை உங்களுக்கு இப்பொழுது சமர்ப்பிக்கிறேன். இதோ அந்த 3வது கவிதை. அதற்கு தலைப்பு சிறப்பு என்று பெயர் சூட்டியுள்ளேன். இதோ அந்த கவிதை. தாய் தரும் விருந்து அமிழ்தீனும் சிறப்பு உண்டு. தந்தை செய்யும் செயல் அறிவுடைமை உண்டு. மகன் பிறருக்கு செய்யும் உதவி துயர்நிலை பயனுண்டு. கண் செய்யும் சிறப்பு துயர்நிலை கண்ணீர் உண்டு. யாழ் செய்யும் சிறப்பு செவிக்கு இன்பம் உண்டு. அன்பின் உயர்நிலை அனிச்சம் தரும் சொல் உண்டு. அன்பு தரும் சிறப்பு சிறு கை கூழ் உண்டு. மாநிலத்து பொருட்டு சிறப்பு வேளாண்மை உண்டு என்று இந்த கவிதையை தொகுத்திருக்கிறேன். இந்த கவிதையானது 61வது குறளில் இருந்து 90வது குறள் வரைக்கும் வரும் திருக்குறளில் உள்ள வார்த்தைகளை மட்டுமே வைத்து இந்த கவிதையை நான் தொகுத்திருக்கிறேன். இந்த கவிதையானது உங்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவிக்கணும். நன்றி. மீண்டும் அடுத்த கவிதை தொகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.